கீர்த்தியா முடியா முடியா கல்லு கால் வாங்குறது முடியா முடியா ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் முடியா கீர்த்தியா கீர்த்தியா அது தோஞ்சு போய் வாங்க அம்மா கல்லு கால் வாங்குறது முடியா முடியா ஐயோ பட்டோ எங்க அம்மா தூக்குடி ஐயோ ஐயோ அத்தை ஐயோ அத்தை எந்திரிங்க மாமா 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 ஐயோ அத்தை ஐயோ என்ன விதிடா விதி. நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். உன் இஷ்டம். திரும்பி வர்றது என்னுடைய இஷ்டம் தான். நீ வராமலே இருந்தாலும் இங்க யாரும் கவலைப்பட போறதில்லை. தெரியும். நான் இங்க இருக்கிற போது என்ன பத்தி கவலைப்படாதவங்க நான் போன பிறகா கவலைப்பட போறீங்க. எங்க அம்மா கூட தடுத்தா இருந்த உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கனவுகளும் கற்பனைகளும் இப்படி மண்மூடி போயிடும்னு நான் நினைக்கவே இல்லை. சொந்த நினைவே இல்லாம ஒரு அன்னைக்கு கைபொம்மையை ஆடுறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டமேனு இப்பதான் கவலைப்படுறேன். இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முறை தவறு செய்துட்டா பிறகு அதை திருத்தவே முடியாது. இப்ப நான் சொல்றத நீ மைண்ட்ல நல்லா வச்சுக்கோ. ஃப்ரிட்ஜ்ல மாவாட்டி வச்சிக்கிற ஒரு வாரத்துக்கு ஆகும். தீந்துருச்சுன்னு சொல்லிட்டு கடையில வாங்கி சாப்பிடாத. யூடியூப் பார்த்து வீட்லயே சமைச்சு சாப்பிடு சரியா? அது உடம்புக்கு நல்லது. நான் வீட்ல இல்லைன்னு சொல்லிட்டு சரக்கு குடிக்கிறது தம்பாடிக்குள்ள வச்சுக்காத. உடம்புக்கு நல்லது கிடையாது மாமா. இதெல்லாம் ஏன்டி சொல்லிட்டு இருக்கற? சரசுக்கு உனக்கே தெரியாம ஒரு 50,000 கொடுத்து வச்சிருக்கிறியா? 1ஆம் தேதியில இருந்து மாசம் 5ஆம் தேதிக்குள்ள வட்டி பணம் கொடுப்பா. மறக்காம வாங்கி வச்சிரு சரியா? ஹலோ ஹலோ தாமரை ஹஸ்பண்டா? ஒய்ஃப் ஆக்சிடென்ட். பொண்டாடி ஆக்சிடென்டா? என்னங்க சொல்றீங்க? ஏங்க என் பொண்டாட்டிக்கு என்னங்க ஆச்சு? உங்க பொண்டாட்டிக்கு ஒண்ணும் ஆகலைங்க. உங்க பொண்டாட்டி டிவி ஓட்டிட்டு வந்து எதிர வந்த லாரி உடைப்புட்டு லாரி போய் ஆத்துல விழுந்துருச்சு. இப்ப போலீஸ் வீட்டுக்கு வராங்க. உங்க பொண்டாட்டி வந்தா புடிச்சு வைங்க. பட்டோ இந்தாடி ஓடுறா. அடியே பட்டோ எங்கடி ஓடுற? பட்டு என்ன போலீஸ் தொலாவுது. நான் தலைமறைவாக போறேன். என்ன தயவு செஞ்சு காட்டுக்கு இது கொடுத்துறாத. ஏண்டி நீ ஓடிட்டு என்ன தாண்டி பிடிப்பாங்க? போலீஸ் கேக்குது. பேபி பேபி உங்கள்ட்ட அது எப்படிங்க சொல்லுவேன்? ஏன் பேபி என்னாச்சு? என்ன சொல்ல? உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். அதை கேட்டு நீங்க அதிர்ச்சி ஆகக்கூடாது சரியா? ஏன் பேபி வீட்ல ஏதாவது பிரச்சனையா? சொல்லு. நம்ம கல்யாணத்துக்கு என்னோட ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணலாம்னு இருந்தேன் பேபி. ஆனா இப்ப என்னோட கல்யாணத்துக்கு உனக்கு இன்விடேஷன் கொடுக்கற மாதிரி ஆயிருச்சு பேபி. கண்கள் தீட்டும் காதல் என்பது வீட்ல அர்ஜென்டா கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க. துபாய் மாப்பிள்ளையாமா. மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் சொன்னங்காட்டி நானும் ஓகே சொல்லிட்டேன் பேபி. கண்கள் காட்டும் அன்பு என்பது இங்க பாரு, அதனால காலையில கோயிலுக்கு நேரமா போய் உன் பேர்ல அர்ச்சனை வச்சுட்டு என்ன விட உனக்கு நல்ல பொண்ணு அழகான பொண்ணு கிடைக்கணும்னு சாமிட்டு வேண்டிட்டு வந்த பேபி. சரி நான் வரேன்னா. ஹலோ டார்லிங், நைட் வீடியோ கால் பண்றீங்க, பண்ணவே இல்லை. அவனுக்கு குங்குமம் வைக்கலான்ட்டு வந்தேன். கடைசியில எனக்கு விபூதி அடிச்சுட்டு போயிட்டாலே. பட்டு வாங்க பாரு, செயின் கிடக்குது.
ஏய் ஏய் என்னாச்சு அது கவரிங் என்னது? அது 916 தங்கந்தா. அப்புறம் என்னடி? டிசைன் பிடிக்கல மாமா. வண்டி எடு. அட கூறுடோல. அழுவாத பட்டு, சின்ன பிரச்சனைக்கு போய் அழுவாத. பட் ஒன்று சொல்லுட்டா, நீ அழும்போது கூட எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா? நான் ரொம்ப கொடுத்து வச்சேன் பட்டு. மாமா மாமா வெளியே கிளம்பிட்டீங்களா மாமா? பட்டு சின்ன வேலையை கிளம்பி. மாமா மாமா என்ன அந்த மார்க்கெட்ல மட்டும் இறக்கி விட்டுருங்களே. சீக்கிரம் வரும், லேட் ஆயிட்டு இருக்கு இந்த எனக்கு. பைய எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா போலாமா? எங்க ஆளையவே காணோம். ஓடியாச்சா? ஆம்பளைனா கொஞ்சம் பொறுமை வேணுமாயா? தடிக்கு விழுந்தா மார்க்கெட்டு கொண்டு போய் ஒரு எவ்வளவு நேரம் ஆகு? கடவுளே, போற வழியில அந்த ஆளோட வண்டி டயர் வெடிக்கணும், அந்த ஆளுக்கு வண்டி செலவு ஒரு 5000 வரணும். அப்பதான் என் மனசு ஆறுமப்பா, அப்பதான் ஆறு. என்ன விட்டுட்டா போறேன். நானே மச்சனாக்காரியாக்கும். நான் சொல்றது பலிக்காம இருக்குமா? மாமா, ஐயோ மாமா, நீங்க இங்கதான் இருந்தீங்களா? உங்களையும் நானும் வண்டியும் நாங்கிட்டு நான் ஏதேதோ உழைட்டு இருந்துட்டேன். சரி போலாமா? இல்ல பொம்பளை நீங்களா? பொம்பளை பேசுற வண்டி தோல வண்டி வெளிய விட்டது கூட தெரியாம வந்து ஆடிக்கு தெரியுதான். ஏன் பட்டோ மாமா, இந்த குன்னத்தூர் குப்பிச்சாப்பிங்கிறது யாரு? ஏன் மாமா? இல்ல நீ Facebookல போட்டோ போட்ட உடனே நம்ம புகழ் தள்ளுறாப்புல வருங்கால சிஎம், வருங்கால பிஎம், வருங்கால ஜனாதிபதி. மாமா, அது வேற யாரும் இல்ல, அது என்னோட ஃபேக் ஐடி மாமா. இப்ப நான் போட்டோ போட்டா என்னோட கமெண்ட் பார்த்து 4 பேர் பரவாயில்லன்னு சொல்லணும்ல, அதுக்காகத்தான் என்னோட ஃபேக் ஐடில இருந்து நானே கமெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கட்ட அயோக்கிய பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ரொம்ப நாளா ஆசையா கேட்ட ஹோம் டூர் வீடியோ பார்த்தாச்சு. அடுத்து நம்ம தோட்டத்துக்கு பார்க்கலாம் வாங்க. நீங்க பாத்துட்டீங்கன்னா என்ன போட்டிருக்கோம். அப்புறம் என்ன பாத்துட்டீங்கன்னா இது நம்ம சொந்த குளங்க. இந்த குளத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, நாம பேசினா நல்லா எக்கோ ஆகுங்க. இப்ப பாருங்க, பேசுங்க மாமா. பட்டு 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 இப்படியே பேசுறது. இப்ப பாருங்க. தூக்குற நேரத்துல வந்து காது வந்து ஊண்டுகிற. மாமா ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏதாச்சும் பிரச்சனையா உனக்கு? ஏன் நார்மலா தான் இருக்கிற, நான் என்ன பார்த்தா மட்டும் கண்ணாடி எடுத்து எடுத்து போட்டுக்கிறியே. இல்ல போன வாரம் தலைவலிக்கு டாக்டர் பார்க்க போனேன். சரி, தலைவலி வரும்போதெல்லாம் கண்ணாடி போட சொன்னாரு, அதான் போட்டு
காதலை எப்படி பொறுக்கும்